இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கம்மா. ரைட் தி ஃபாலோவிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் நம்ம காமிக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஐஒய், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு ரியல் பார்ட்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிற அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிகேட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணிடலாம். ஸோ 5 + 2 7, நெக்ஸ்ட்டு 9i - 4i தட் இஸ் ப்ளஸ் 5i தி ஹோல் பார், சரிங்களா? இப்போ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் எடுத்தால் 7 - 5i. ஸோ இதில் ரியல் பார்ட் இஸ் 7, இமேஜினரி பார்ட் இஸ் -5. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 10 - 5i divided by 6 + 2i. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா கோஷன்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு we have to simplify the term. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் டேர்மும் இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 + 2i, ஸோ காஞ்சுகேட் இஸ் 6 - 2i divided by 6 - 2i. ஸோ நியூமரேட்டரில் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ரூலை என்ன அப்படின்னா ரியல் இன்ட்டு ரியல் மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் ஐ இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் ரியல் இன்ட்டு ரியல், ஸோ திஸ் இஸ் 10 ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்டில் 6, ஸோ தட் இஸ் 60. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் imaginary into imaginary, so -5 into -2, so minus into minus plus 5 to 10, that is 10. Next plus I into real into imaginary, so real is 10, so imaginary is -2, so -20. So next imaginary into real, this is imaginary -5 plus 6, that is -30. So whole divided by, in denominator a plus b into a minus b formula, so a plus b into a minus b, so a square that is 6 square minus b square that is 2i the whole square. So 60 minus 10 that is 50. So next plus I into -20 -30, so -50, so -50i divided by 6 square 36, minus 2 square 4, I square is -1, we know I square is -1. ஸோ இதை அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டைரெக்டாக நம்ம எழுதிட முடியும். ஸோ நியூமரேட்டரு 50 minus 50i divided by this is 40. ஸோ நியூமரேட்டரில் நம்ம 10 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 5 - 5i divided by 40. ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 5 - 5i divided by 4. இதை ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு பிரித்து எழுதணும் அப்படின்னா 5 divided by 4 minus 5i divided by 4. This is rectangular form. ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ தேர்டு என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா 3i பார் ப்ளஸ் 1 divided by 2 minus i. ஸோ தேர்டு ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் எடுக்கணும் 3i பார், அப்போது ஐக்கு பதில் -i போடணும். ஸோ 3 அதாவது -3i அப்படின்னு வந்துடும். காஞ்சுகேட் அப்படின்னாலே we have to replace I by -i. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 1 divided by 2 minus i. ஸோ இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அந்த டேர்முக்கு. ஸோ காஞ்சுகேட்டால் மல்டிப்ளைனா 2 + i divided by 2 + i அப்படின்னு கிடைக்கும். ஸோ -3i. ஸோ இதை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். நியூமரேட்டரில் 1 into 2 + i, that is 2 + i divided by denominator a plus b into a minus b. So a square, 2 square is 4. Next minus I square value is -1.
ஸோ மைனஸ் ஒன் நாங்கள் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸ் 3i ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 15i ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் டிவைடட் பை 5. ஸோ 2 இஸ் ரியல் நம்பர், ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை எழுதிடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 15i ப்ளஸ் ஐ, ஸோ மைனஸ் 14i ஹோல் டிவைடட் பை 5. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும் அப்படின்னா 2/5 மைனஸ் 14 டிவைடட் பை 5 இன்ட்டு ஐ. ஸோ ரியல் இன்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இமேஜினரி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எதுனா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் z is equal to x plus iy is given. ஸோ ரைட் த ஃபாலோவிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரிங்களா, என்னென்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் ரியல் பார்ட் ஆஃப் 1 டிவைட் பை z, நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் I z bar, தேர்ட் ஒன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. சரி, அப்போது z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஓ இதை எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு நாம் ரியல் பார்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 1/z வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். ஸோ z is x plus iy, இதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 1 divided by x plus iy. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் பண்ணணும்னா we have to take conjugate. ஸோ x minus iy divided by x minus iy. ஸோ நியூமரேட்டர் x minus iy divided by denominator அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் I square y square, I square value minus 1, so minus and minus plus, so x minus iy divided by x square plus y square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு தனியாக பிரித்து எழுதலாம். அப்படின்னா x divided by x square plus y square, ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் I into y divided by x square plus y square. ஸோ இந்த 1/zல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரியல் பார்ட் மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 1/z. அப்போ இதில் எது ரியல் பார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ரியல் பார்ட்டு, செகண்ட் ஒன் இஸ் இமேஜினரி பார்ட்டு. ஸோ ரியல் பார்ட் வேல்யூ இஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னில் ரியல் பார்ட் ஆஃப் IZ பவர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். that is IZ bar. so I into Z value x plus IY, so x plus IY whole bar. so conjugate எடுக்கிறோம் அப்படின்னா x minus IY, so I உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா IX I into I square, so minus I square into Y. so I square value is minus 1, so IX minus 1 சப்ஜெக்ட் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ரியல் பார்ட் எழுதணும், செகண்ட் இமேஜினரி பார்ட் எழுதணும். ஸோ ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ். ஓகே, இப்போது IZ பார் வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு. IZ பார் வேல்யூ அதில் நாம் எதை எடுத்து எழுதணும்னா ரியல் பார்ட் எடுத்து எழுதணும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் IZ பார் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரியல் பார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஸோ தட் இஸ் ஒய். சரிங்களா, இப்போ அதோட வேல்யூ y. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் என்ன ஃபைன் பண்ண சொல்லிட்டு பாருங்கள். இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிடணும். அப்போது 3z, ஸோ 3 இன்ட்டு z வேல்யூ இஸ் x ப்ளஸ் iy, ஸோ x ப்ளஸ் iy. ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணால் 3x ப்ளஸ் I in 3y. second one 4z bar, so 4z bar which is equal to 4 into z bar is x minus iy, so உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4x next minus I into 4y. third one 4i, so minus 4i அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எழுதிடுறேன் மைனஸ் 4i, அது மட்டும்தான். இதோட எல்லா வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ எல்லா வேல்யூ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3x ப்ளஸ் 4x தட் இஸ் 7x. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 4i இது ஆட் பண்ணிங்கன்னா
4i மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் iy. இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸோ ரியல் பார்ட் இஸ் 7x மட்டும்தான். ஸோ இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ஸு. ஸோ இதில் மைனஸ் ஐ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 4 + y அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இமேஜினரி பார்ட் மட்டும்தான். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z + 4z பார் மைனஸ் 4i. ஸோ இதில் இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு. ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு பார்த்தீங்கன்னா 4 + y, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு 4 + y, திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். 7x அப்படிங்கிறது ரியல் பார்ட். ஸோ நமக்கு தேவை இமேஜினரி பார்ட்டு மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2.4ல் இஃப் z1 is equal to 2 - i and z2 is equal to -4 + 3i. So find the inverse of z1, z2 and z1 divided by z2. So first we have to multiply the number, complex number z1 and z2. After we have to find the inverse of these two. Okay, இது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். So z1 into z2. So z1 value is 2 - i. z2 value is -4 + 3i. ஸோ ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்டுக்கு நம்ம அந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரியல் இன்ட்டு ரியல் பார்ட், சரிங்களா? அப்போது 2 × 4 -8. நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி. ஸோ இமேஜினரி பார்ட் அப்படின்னா -1, திஸ் இஸ் +3. ஸோ -1 × +3, தட் இஸ் -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ப்ளஸ் i இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் 2, இமேஜினரி இஸ் 3. ஸோ 3 2 சார் 6. ஃபார்முலாவில் நடுவில் இங்கே ப்ளஸ் வரும், சரிங்களா? இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமேஜினரி இன்ட்டு ரியல். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 4 சார் 4. ஸோ +4. ஸோ -5 + 10i. ஓகே, this is the product z1 into z2. Next we have to find inverse. So inverse of the inverse of z1 into z2. So inverse அப்படின்னா z1 z2 the whole power -1 எழுதலாம் இல்லைங்களா? இன்வர்ஸ் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்றது மீனிங் இல்லையா? 1 divided by z1 z2. இன்வர்ஸ்னால் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷனில். ஸோ அப்போது 1 divided by z1 z2 வேல்யூ -5 + 10i. சரி, இப்போ நம்ம இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் அதுக்கு -5 + -10i, இங்கே +10i இருக்குது. ஸோ -10i டிவைடட் பை -5 -10i. ஸோ நியூமரேட்டரில் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு அந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ -5 -10i. டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா a + b இன்ட்டு a - b. So first term is a, so that is -5 the whole square minus b square. So 10 square இங்கே i square. I square value -1 replace பண்ணிங்க minus plus. So -5 -10i divided by 5 square. Minus square பண்ணால் ப்ளஸ் தான் வரும். ஸோ +25. This is 100 but +100 எழுதிக்கலாம், ஏன்னா i square வேல்யூ -1. ஸோ நியூமரேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா -5 காமனாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 + 2i கிடைக்கும். இன் டினாமினேட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா 125. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25, தட் இஸ் -1 + 2i டிவைடட் பை 25. இப்போது இதை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். -1 டிவைடட் பை 25 -2i divided by 25. இது ரெக்டாங்குலர் ஃபார்ம், ரியல் இமேஜினை பிரித்து எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் z1 divided by z2. அதுக்கு நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ z1 divided by z2 கண்டுபிடிச்சிடலாம். z1 வேல்யூ இஸ் 2 - i. z2 வேல்யூ இஸ் -4 + 3i. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் ஆகணும்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட் -4 -3i ஹோல் டிவைடட் பை -4 -3i. ஸோ டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ரியல் இன்ட்டு ரியல். ஸோ 2 4s are -8.
next imaginary into imaginary, so minus imaginary minus 1, this is minus 3, but minus in minus plus ஆயிடும், but formula minus வரும், so minus 3. next plus I into real into imaginary, so real part is 2, imaginary minus 3, so minus 6. next formula plus வரும், imaginary into real, so minus 1 into minus 4 plus 4. okay, whole divided by denominator la a plus b into a minus b formula, so a square minus 4 the whole square minus 3 square I square. okay, so this is minus 11 less பண்ணினா minus 2i divided whole divided by 4 square 16 plus ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 square 9, I square value minus 1 minus into minus plus, so plus 9, that is minus 11 minus 2i whole divided by 25. okay, இப்போ நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது z1 divided by z2, பட் அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இன்வெர்ஸ். ஸோ the inverse of z1 by z2, that means z1 divided by z2 whole power minus 1. சரிங்களா, பவர் மைனஸ் பண்ணு போட்டோன்னா 1 divided by z1 by z2. ஸோ அப்போ இந்த ரெசிப்ரோக்கலாகவும் நம்ம எழுத முடியும், தட் இஸ் z2 divided by z1. சரிங்களா, சரி, அப்போது z1 by z2ஓட வேல்யூ இது. அப்போது z2 நியூமரேட்டருக்கும் z1 டினாமினேட்டரும் கொண்டு வந்தோன்னா இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ஸோ அப்போது 25 divided by மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 11 ப்ளஸ் 2i, இது ரெசிப்ரோக்கல், அதோட ரெசிப்ரோக்கல். இப்போது டினாமினேட்டரில் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இதை கேன்சல் பண்ணணும்னா நம்ம கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 மைனஸ் 2i டிவைடட் பை 11 மைனஸ் 2i. ஓகே, நியூமரேட்டரில் இந்த மைனஸு கூட மேலே கொண்டு போயிடலாம், மைனஸ் 25 into 11 மைனஸ் 2i டிவைடட் பை டினாமினேட்டர் a ப்ளஸ் b into a மைனஸ் b, ஸோ 11 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் i ஸ்கொயர் which is equal to minus 25 11 minus 2i divided by this is 1 21 2 square 4 I square value minus 1 minus and minus plus 4, so which is equal to minus 25 into 11 minus 2i divided by 125. so உங்கள் 25 cancel பண்ணிட்டீங்கன்னா 5 times 125, so minus into 11 minus 2i divided by 5. சரிங்களா, this is the inverse of z1 by z2. okay, thank you.